சுவாமி இது? எப்பொழுது பார்த்தாலும் என்னை மட்டும் அனுப்பி விடுவீர்கள். என்னால் வரம் கேட்பவர்களுக்கு கொடுப்பதுதான் என்னுடைய வழக்கம். உங்களுக்கு அது வழக்கமாகி தீர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாகி உண்மைதான். தீய செயல்கள் நடத்தால் அதனை தீர்ப்பது உங்களுடைய கடமைதான். அதனால் தான் தாங்கள் வாழ்வு பிறப்பாக குலத்தில் பிறக்க செய்யலாம் என்று நினைக்கின்றேன். தாங்கள் பிறக்க வேண்டும். சரி, எங்கு பிறக்க வேண்டும் என்றால் எங்கு பிறக்க வேண்டும்? யாருக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்றால் சொல்லுங்கள். தெற்கே வலுவாலட்சுமி கோட்டைகளை ஆளக்கூடிய கோட்டை மருமகளாக இருக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் அன்னவர்களுக்குத்தான் 55 வயதும் 60 வயதும் ஆகிக் கொண்டிருக்கின்றது. சரி, அன்னவர்களுக்கு குழந்தை பிறந்தும் இறந்து விடுகின்றது, இறந்தும் பிறக்கின்றது. அவ்வாறு இருக்கு தருணத்தில் உன் அண்ணன் அரியாமகிருஷ்ணன் நினைத்த அன்னவர்களும் 60 நாளிலும் வேண்டி வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, அன்னவர்கள் வகுப்பில் தான் தாங்கள் கருவிட வேண்டும். அப்படியா? உண்மைதான். ஒரே பிரசவத்தை 7 குழந்தைகளாகவே பிறக்க வேண்டும். சரி, 7 எல்லையிலும் அவர் வேண்டும் தேவி. 7 எல்லையிலா? உண்மைதான். எங்கெங்கு? இதே வருவிக்கின்றேன். முதல் பிறப்பாக வடக்கே நாட்டவர எல்லையில் ஒட்டு வாரியாக அவதரிக்க வேண்டும். இரண்டாவதாக திருவூர் எல்லையில் வரும் வாரியாக அவதரிக்க வேண்டும். மூன்றாவதாக எழுந்தரல்பட்டியில் ஒட்டு வாரியாக அவதரிக்க வேண்டும். நான்காவதாக வைத்தூர் எல்லையில் ஒரு வாரியாக அவதரிக்க வேண்டும். ஐந்தாவதாக கொல்லவரத்து முத்து வாரியாக அவதரிக்க வேண்டும். ஆறாவதாக கண்ணபுரத்து கரும் வாரியாக அவதரிக்க வேண்டும். ஏழாவது பிறப்பாக இளைய கன்னியாக திருச்சி மாநகரிலே காவேரி நதிக்கரையோரத்தில் சமயபுரத்து முத்து வாரியாக அவதரிக்க வேண்டும். நான் மட்டும்தான் அங்கு செல்ல வேண்டுமா, இல்லை எனக்கு துணையாக யாராவது வருவார்கள்? தேவி, உலகத்தில் தாங்களை மட்டும் தனியாக அனுப்புவேனா? நமது பாலர்களாகிய தெற்கே அழகுமலையில் உருவென்றிருக்கின்ற நமது 18ஆம் அடி விரிய கருப்பனையும் வடக்கே நார்த்தமலையில் குடிகொண்டிருக்கின்ற நமது மகன் சின்ன கருப்பனையும் தாங்களுக்கு பக்கத்தனையாக அனுப்பி வைக்கின்றேன். அண்ணவர்கள் இருவர்களையும் பக்கபலமாக வைத்துக் கொண்டு அந்த கூட்டாட்சி பள்ளம் கோபரகத்தனை வனத்தில் வாழ்ந்து வருகின்ற அசுரன் கூட்டத்தைச் சேர்ந்த மைசாசூர் அரக்கனை வதம் செய்ய வேண்டும். அண்ணன் வதம் செய்துவிட்டு என் பாதாரம் இந்த விட்டு அடைய வேண்டும் தேவி. தங்கள் சித்தமே என் வாக்கிய சுவாமி. அப்படி என்றால் தாங்கள் பூலோகத்தில் மாநில பிறப்பாக பிறக்க புகுந்தீர்கள் அல்லவா? அதற்காக இப்பொழுது 7 புவிக்கரகத்தினையும் பாவித்து வைத்துள்ளேன். இந்த புவிக்கரகத்தை இங்கு அமர்ந்துள்ள நாட்டு மக்களின் மனதில் அருள் கொண்டு ஆடி வந்து இந்த புவிக்கரகத்தை எடுத்து ஆட வேண்டும். அப்படி ஆடினால் தாங்களின் உலகத்தில் மாநில பிறப்பாக பிறப்பதற்கு ஒரு துணையாக இருக்கும் என்பதனை வலியுறுத்திக் கொண்டு இப்பொழுது நமது சிவகணம் பாடல்களை அழைத்து இங்கு அமர்ந்துள்ள மக்களின் மனதில் அருள் அழைக்கும்படி அழைக்கின்றேன். பாலர்களா, சிவகணங்களை பாலர்களா, எதற்காக தங்களை வரவழைத்தேன் என்றால் மங்களம் உண்டாகட்டும். உன் தாயாகப்பட்டவள் உலகத்தில் மனித பிறப்பாக பிறக்கப் போகின்றார். அண்ணவளுக்கு ஒரு சந்தேகம், நான் மனித பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் தெய்வசக்தி இருக்கின்றதா என்பதை அறிய வேண்டும் என்று என்னிடம் வாதாட இருக்கிறார். அதற்காக இங்கு 7 புவிக்கரகு பாவித்து வைத்துள்ளேன். இங்கு அமர்ந்துள்ள நாட்டு மக்கள் மனதில் அருள் கொண்டு ஆடி வந்து இந்த 7 புவிக்கரகத்தை எடுத்து ஆட வேண்டும். உன் தாயாகப்பட்டவர்கள் சந்தேகம் தீர வேண்டும் பாலர்களா, அதற்காகத்தான் வரவழைத்தேன். அப்படியே ஆகட்டும். மகனை பாலர்களா, மங்களம் கொண்டாகட்டும். அருள் அழைக்க வேண்டும் பாலர்களா. அப்படி அப்படி
இங்கே வந்து நின்றுக்கு யார் ஆடிட்டு வராங்களோ ஒருத்தர் ஒரு நிறையத்தை எடுத்து கொடுத்துரு. ஹலோ ஏன்னா உயர ஹலோ டிஸ்ட்ரிக்ட் உயர ஹலோ இந்த பொன்னரங்க மேடையிலே மகமாயி என்ற